எங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் கிடைக்காத ஒரு பதில், உங்களுடைய ரியல் சப்ளையர் யார்? ஏன்னா டிஜிட்டல் கோல்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் 3 பிக்கஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. எம்எம்டிசி பேம்ப்பு, சேஃப் கோல்டு, ஆகுமெண்ட். இந்த 3 பேர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களா, இல்லை இது இல்லாமையும் வேறு ஏதாச்சும் பிளேயர்ஸ் எங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருக்காங்களா? இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கூகுள் அடிச்சா வர பிளேயர்ஸ். எஸ். இதையும் தாண்டி கோல்டு வாங்க முடியும். கவர்மெண்ட் இருந்தே கோல்டு வாங்க முடியும். ஓகே. நாங்கள் கவர்மெண்ட் இருந்தே கோல்டு வாங்குறோம் த்ரூ பேங்க்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் வாங்க முடியாது, கம்பெனிஸ் வாங்க முடியும். ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த நிறைய டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸும் இருந்துச்சு. அப்போ இவங்களை பற்றி நான் ஸ்டடி பண்ணும்போது அவங்கள்ட்ட காமனாக நான் பார்த்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆல் ரீசெல்லர்ஸ். ரீசெல்லர் அப்படின்னா தங்கத்தின் மார்க்கெட் விலைக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை வச்சு விற்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு அவங்களுக்கு கமிஷனாக போகுது. ஸோ இந்த 3 பேர் கூட போய் சேர்ந்தா ரீசெல்லர் மாடல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஓகே. ஆட்டோமேட்டிக்கலி கஸ்டமருக்கு 200 கூட வச்சு தான் விற்கணும் ஒரு கிராம். அப்புறம் என்ன வேல்யூ இருக்குது? எல்லாரும் பண்ணுறது 10-11 நான் பண்ணுறது என்னோட கோல் கிடையாது. அப்போது நான் வேல்யூ மோர் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மிடில் மேனெல்லாம் கட் பண்ணணும். இவங்களே மிடில் மேன் தான், அந்த 3 பேரே மிடில் மேன் தான். சரிங்களா? அவங்ககிட்ட கோல்டு உற்பத்திலாம் அவங்க பண்ண முடியாது. அவங்க இதே மாதிரி பேங்க்ல ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி வச்சு திருப்பி விற்கிறாங்க. ஓகே. ஸோ ஐ எம் நாட் கம்பீட்டிங் வித் த சோ கால்ட் அதர் ஆப்ஸ் விச் ஆர் ரீசெல்லிங். கூகுள் பே, ஃபோன்பே காம்பீட்டர் கிடையாது. ஐ எம் கம்பீட்டிங் வித் எம்எம்டிசி, ஐ எம் கம்பீட்டிங் வித் சேஃப் கோல்ட், ஐ எம் கம்பீட்டிங் வித் ஆகுமெண்ட். சரி, கோல்டு நீங்கள் வாங்குறீங்க, வாங்கின கோல்டை எங்கே வைக்கிறீங்க? எந்த வால்ட்? ஏன்னா இதுவுமே நாங்கள் பண்ணும்போது வேறு ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்மில் நாங்கள் இந்த பர்டிகுலர் வால்ட்டில் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது. பட் நீங்கள் வந்து பேங்க் கிரேட் வால்ட்டுன்னு மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அது என்ன வால்ட்டு, எந்த பிராண்ட் இது, இல்லை எந்த லொக்கேஷன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி பர்பஸா இல்லை வேறு என்ன ரீசன்? எஸ், வெரி சிம்பிள். அஸ் ஐ செட், ஃபஸ்ட்டு வந்து வால்ட் ப்ரொவைடர்ஸ் சென்னையில் தான் இருக்காங்க. சென்னையில் தான் வால்ட்டும் இருக்குது. ஓகே. அண்ட் நான் இது ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேனே, வால்ட்டிங் பார்ட்னர் சீக்வல்னு ஒரு கம்பெனி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. தேர் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ். ஸோ சீக்வல்னு ஒரு பிராண்டை தான் நாங்கள் வந்து வால்ட்டிங் பார்ட்னராக யூஸ் பண்ணுறோம். அவங்க சென்னையில் தான் எங்களோட கோல்டையும் வால்ட் பண்ணுறாங்க. ஓகே. ரைட். தே ஆர் கைண்ட் ஆஃப் த வால்ட்டிங் பார்ட்னர் ஃபார் அஸ், சேஃப்டி செக்யூரிட்டி. இன்ஃபேக்ட் அவங்க எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னராகவும் இருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் கோல்டு வந்து மூவ் ஆகிறதும் அவங்க மூலிமா தான் நாங்கள் மூவ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஸோ கன்மேன், சேஃப்டி, செக்யூரிட்டி மெஷர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஆர் இண்டஸ்ட்ரியில் லீடர்ஸ். ஸோ இது ஏன் அஃபிஷியலி உங்கள் வெப்சைட்டில் போடல? ஓகே. ஸோ நான் வந்து போடாததுக்கான காரணங்கள் என்னென்னா, ஆஃப்டர் ஆரோ கோல்டு இன்செப்ஷன் லாட் ஆஃப் பீப்புள் வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ். ஓகே. அப்போது எனக்கு 7 வருஷம் நான் போட்டு இதை பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். சம் ஐபியை நான் வந்து கேட் கீப் பண்ணுறது, என்னுடைய பிஸ்னஸோட ஐபியாக நான் கன்சிடர் பண்ணி சேவ் பண்ணுறது தான் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அதை சொல்கிறேன், ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கேன் பாருங்கள், நான் வால்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இத்தனை கிலோ இருக்குன்னு நான் காமிச்சேன்னா அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீசனால் தான் நான் பண்ணல. பட் வெரி சூன் நாங்கள் அடுத்த ஆப் அப்டேட்டில் நாங்கள் எங்கள் வால்ட்டிங் பார்ட்னர் இதெல்லாமே நாங்கள் பண்ணுறோம். பிகாஸ் வி ஃபீல் லைக் அட் திஸ் ஸ்டேஜ், அட் திஸ் கஸ்டமர் பேஸ் லெவல் வி ஆர் ஓகே. சரி, அப்போ அதே போல் அந்த ட்ரஸ்டி இதுவும் இருக்குல்ல, ஆடிட்டிங் சம்திங். நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் ஃபர்ம் வச்சுருக்கோம். அந்த ஆடிட்டிங் ஃபர்ம் தான் அதை ஆடிட் பண்ணுறாங்க. அவங்க அதை ஆடிட் பண்ணி தி மேக் ஷூர் தட் எங்கள்கிட்ட வந்து அந்த ரிசர்வ்ஸ் இருக்குங்கிறத அவங்க பார்த்துக்கிறாங்க. இது எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை, எந்த டியூரேஷனில் வந்து நடக்கும்? நாங்கள் அட்லீஸ்ட் இப்போ 6 months ஒன்ஸ் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் கவர்மெண்ட் இருந்து இப்போதைக்கு கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த பெரிய கொஸ்டின். இந்த ஆடிட்டிங் வந்து நாங்கள் எவ்ரி டைம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு காஸ்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆக்சுவலி. பிகாஸ் அதில் டெய்லி கூட ஆடிட்டிங் பண்ணலாம். இஃப் யூ ஹவ் மணி, யூ ஹேவ் தட் மச் மணி. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ். இட்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த பிஸ்னஸ். பிகாஸ் ஆப்வியஸ்லி யூ கான்ட் சார்ஜ் த கஸ்டமர்ஸ் ஃபார் தட். ஸோ அப்போ நாங்கள் என்னன்னா, ஓகே ஃபைன், 6 months we are having an auditing firm. It's a third party auditing firm. They are not involved in எங்கள் கம்பெனியோட ஆடிட்டிங்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் ஃபார்ம், ஆர் ஜஸ்ட் டூயிங் தட். ஸோ அவங்கள வந்து நாங்கள் யாரை வேணாலும் ட்ரஸ்டியாக வைக்கலாம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் தட்ஸ் த ரூல். அதுதான் இப்போ என்ன ரெகுலேஷன்ஸ் கிடையாது, நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கலாம். பட் நாங்கள் வி ஆர் மேக்கிங் ஷுர் தட் வி ஹேவ் சம் ஒன் ஸோ தட் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ் அண்ட் மேக்கிங் ஷுர் தட் அஸ் ஐ செட், நீங்கள் எப்போனாலும் உங்களுடைய கோல்டு காயினையும் விற்கவும் செய்யலாம், இல்லை நீங்கள் கோல்டு காயினா ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி எடுத்துக்கலாங்கிற ஆப்ஷனே நாங்கள் கொடுத்துருவோம். சரி, ஆடிட்டிங் பண்ணாங்க, சம் ரேண்டம் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் பண்ணாங்க, உங்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்கும். பட் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னா அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஆன்லைனில் எந்த வெப்சைட்லையும் அவைலபிள் இல்லை. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டி பர்பஸ்? அதுவும் ரீசன் இருக்கு. எஸ், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், இந்த ரூமுக்குள்ள 1 கிராம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யூ நாட் ட்ரை டு பிரேக் இட் அண்ட் கோ இன்சைட் அண்ட் டேக் இட். பிகாஸ் அதை உடைக்கிறதுக்கான டூல்ஸே உங்களுக்கு அந்த 1 கிராமோட ரேட். ஓகே, புரிஞ்சுது. இந்த ரூமுக்குள்ள 100 கிலோ இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த டோரை எப்படி உடைக்கிறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி 10 பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் அதை வந்து டேரெக்டாக வந்து இவ்வளோ கிலோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, அது இவ்வளோ இருக்குங்கிறது இன்றைக்கி டேட்டுக்கு நான் இது பண்ணலை. ஃபியூச்சரில் நான் மறுபடியும் சொல்கிறேன், செபி மைட் ரெகுலேட் ஆர் வில் ரெகுலேட். தட்ஸ் வாட் தே செட் டு அஸ். நாங்கள் ஃபியூச்சரில் கொண்டு வரதுக்கான பிளான் இருக்குது. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் தேர் டிவைசிங் இட் ரைட் நோ. அவங்க இது எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2026 வரலாம், 2027 வரலாம். வரும்போது அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் போதும்னு சொல்லுவாங்க. விச் வி ஆர் எவ்ரிபடி இஸ் ஓகே வித். எக்ஸாக்ட்லி. ஏன்னா செபிக்கு ரிப்போர்ட் பண்ண எங்கள் வி வாண்ட் சம் அத்தாரிட்டி டு அக்கௌண்ட், எல்லாமே ஒரு அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா, எஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சொல்லணும். அப்போ தான் வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி பாடிக்கு கூட எல்லா டிஜிட்டல் கோல்ட் கம்பெனிஸுமே பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. எஸ், எவ்ரி பிக் பிராண்ட்ஸ் ஆர் டாக்கிங் ரைட் நோ. ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி இப்போது கிரியேட் பண்ணலாம். செபி கிரியேட் பண்ணுறது 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட நம்ம ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி கிரியேட் பண்ணி அங்கே ரிப்போர்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது.
கிடையாது. ஏன்னா ஸோ தட் அது ரிஸ்க்கும் கிடையாது. அதே டைமில் ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி இருந்துச்சுன்னா Something is better than nothing. At least யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இட்ஸ் லைக் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி விச் இன்வால்வ்ஸ் ஆல் த டாப் கம்பெனிஸ். எவ்ரிபடிஸ் இன் டிஸ்கஷன் 2026 கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, குட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சிருக்க கோல்டை ஆடிட் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் எப்பயாச்சும் தெர் இஸ் மிஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷனில் நடந்திருக்கா? ஏன் நடக்காதுன்னா நாங்கள் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிடே ரீகன்சில் பண்ணுவோம். ஓகே. ஈவன் இன்ஃபேக்ட் ஜுவல்லரி ஷாப்ஸே எவ்ரிடே ரீகன்சில் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லா ஜுவல்லரியும் வெளியே போனதுக்கப்புறம் அந்த நைட் அவங்கலாம் 9 o'clock 10 o'clock கடையை ஷட் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஒர்க் நடக்கும், 1 hour நடக்கும். அது ஆக்சுவலி இன்றைக்கி எவ்வளோ வெளியே போயிருக்கு, அவுட்புட் எவ்வளோ, இன்புட் எவ்வளோ, டெய்லி பேசிஸில் டெய்லி பேசிஸில் டேலி ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் அது வந்து அவங்களுக்கு ஈஸி சீம்லெஸ் ப்ராசஸ் இருக்கிறதுக்காக நாங்கள் அதை பண்ணிடுறோம் ஃப்ரெண்டு. ஓகே. அவங்க ஆல் தி அவுட் டு ஜஸ்ட் வெரிஃபை இஃப் தட் இஸ் எவ்ரிதிங் கரெக்ட். மிஸ் மேட்ச் ஆகாது, இன்ஃபேக்ட் சர்ப்ளஸ் தான் ஆகும். இப்போ இந்த வால்ட்டை பற்றி கேட்கணுன்ற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் 2 வருஷம் 5 வருஷம் அது வரைக்கும் தான் லிமிட். அதுக்கு மேலே எதிரி 8 வருஷம் கூட கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு. 8 வருஷம் 10 வருஷம் கூட ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. ரெடீம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் சார்ஜஸ். பட் என்ன சார்ஜஸ்ன்னு ஓப்பனாக போடல. நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ சொல்கிறீங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதை நான் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்ஃபேக்ட் வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு சே லைஃப் டைம் ஃப்ரீக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணது நாங்கள் தான். ஓகே. நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறோம். இந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த வால்ட்டுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட எங்களுக்கு லைஃப் டைமுக்கு கொடுக்க முடியுது. ஓகே. இட்ஸ் அபவுட் தி வில்லிங்னஸ். அது வந்து எப்படி சொல்கிறதுனா இயர்லி இவ்வளோ காஸ்ட் இந்த வால்ட்டுக்குங்கிற மாதிரி ஒன்று வந்துடும். ஓகே. ஸோ அது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். அதுக்குள்ள பேங்க்ல இருக்கிற லாக்கர் மாதிரி எவ்ரி இயர் திஸ் இஸ் தி சார்ஜ். எஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நீங்கள் வச்சிருந்தாலும் எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நாங்கள் அதை கவர் பண்ணிக்கிறோம்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் லைக் a benefit for the customers. ஸோ ஒரு 5 million போனால் will it reach the max? இல்லை எவ்வளோ பேர் வந்தாலும் we will do it for free அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் will do it for freeங்கிறது எங்களோட மைண்ட் செட் ஆக்சுவலி. 10 வருஷம் ஒரு கஸ்டமர் ஹோல்டு பண்ணுறங்கிறது பெரிய விஷயம் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அ வெரி இது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 2 years 3 years 5 yearsல ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சைடில் ஒரு சைடில் வெளியில் கோல்டு டெய்லி வெளியே போயிட்டு இருக்கு. எங்களுக்கு கூட போனாலுமே மேனேஜ் பண்ணி நாங்கள் வால்ட்டை we can lease more vaults அப்படியே சைடில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஓகே. அதுக்கான ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆக்சுவலி. அவங்களுக்கு சீக்வல்ட் இருக்குது. they have a huge vault ஆக்சுவலி. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேங்க் கிரேட் வால்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. I tell the name of the brand Godrej. They are using very standard இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்டாண்டர்டோ அதுதான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்லேயோ வெப்சைட்டில் மட்டும் கோத்ரேஜ் இருந்தது, இன்னொரு இடத்துல பேங்க் கிரேட் வால்ட்னு மட்டும் போட்டிருந்தீங்க. எஸ். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா பீப்புளுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். இப்போது நாளைக்கு ஒருவேளை ஆரா கோல்டில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 11 o'clock எல்லாருமே ஒரே டைமில் எனக்கு கோல்டு வேணும்னு சொன்னாங்கன்னா வித்தின் ஹவு மச் டைம் ஃப்ரேமில் உங்களால் எல்லாருக்குமே வந்து கோல்டை வந்து கொடுக்க முடியும்? அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து 48 hours டிஸ்பேச் ஆகும். ஓகே. ஸோ 48 hours டிஸ்பேச் ஆனது அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து அவங்க கையில் கிடைக்கிறது. ஸோ உங்களோட சைட்லேருந்து 48 hours டிஸ்பேச் பண்ணுற அளவுக்கு யூ ஹேவ் ரெடி ஸ்டாக். எஸ். நாளைக்கு காலையிலே வந்து எல்லா கஸ்டமரும் எங்களோட தங்கத்தை வேணும்னு சொல்லி ரெடீம் பண்ணாலும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஸோ இதுலேயும் ஒரு ப்ரொபோர்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம். 50-50 வச்சுக்கோங்க. 50% ஆஃப் த இன்வென்ட்ரி வில் பி இன் ரா ஃபார்ம். ரா ஃபார்ம்ங்கிறது வந்து பார்ஸ் புல்லியன் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த சைடில் 50% வந்து மின்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் பீப்புள் கேன் கீப் ஆன் ஆர்டரிங் இட் அண்ட் கெட்டிங் இட் டெலிவர். இங்கே வெளியே போக போக அங்கே மின்ட் ஆகிட்டே இருக்கும். வில் நாட் கீப் என்டையர் திங் அஸ் மின்டட் ஆக்சுவலி. மின்டிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ் நாங்கள் வச்சுருக்கோம். பட் கொடுக்க முடியும் எல்லாருக்குமே. 100% ஆஃப் த பீப்புளுக்கு நாங்கள் கோல்டில் கொடுத்துட முடியும். கொடுத்தது போக எக்ஸஸ் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஹவ்? எங்களோட கம்பெனியோட இன்வென்ட்ரி. ஓகே. நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மணியை வந்து மணியாக வைக்காதீங்க இதாகும்னு சொல்கிறேன். அதை நானே ஃபாலோ பண்ணுவோம். எங்களோட ப்ராஃபிட்டுமே நாங்கள் கோல்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். பை சான்ஸ் ஒருவேளை வால்ட்டிங் பார்ட்னர் whoever it is அந்த பார்ட்னர் ஒருவேளை கடையை மூடிட்டாங்க, சம் லாஸ் இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அக்வயர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமருடைய கோல்டுக்கு யார் பொறுப்பு? மேபி ஒரு ஃபயரோ ஃப்ளட்டோ எர்த்குவேக்கோ எதுவுமே நேச்சுரல் இதுக்குமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன தான் நாங்கள் பண்ண முடியும்? ஒரு கஸ்டமராக நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? அந்த வால்ட்டிங் நாங்கள் லீஸ் பண்ணும்போது இட் இன்க்ளூட்ஸ் இன்சூரன்ஸோட தான் அந்த வால்ட்டிங். ஓகேங்களா? ஆல்சோ நீங்கள் சொன்னனால நான் சொல்கிறேன், தே டோன்ட் ஓன் த கோல்டு. அந்த வால்ட்டிங் பார்ட்னர் ஸ்டோர் தான் பண்ணுறாங்க. ஓகே. தே ஆர் நாட் ஓனிங் இட். ஸோ அதனால் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா டெக்னிக்கலி தேல் சே ஆல் த கஸ்டமர்ஸ் டேக் ஆல் யுவர் வேல்யூபிள்ஸ் தான் அவங்க சொல்ல முடியும். தே கான்ட் சிம்பிளி சே உள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம் அவங்க சொல்ல முடியாது. சொந்தம்னு சொல்ல முடியாது. திடீர்னு எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா ஒரு ஜென்ரலில் பார்க்கும்போது தோணுது. இதை நான் சொல்லிடுறேன், இதை நம்ம காட்டிடலாம். இந்த சோகால் சீக்வல்ங்கிறது செபியில் ரெகக்னைஸ்ட் ஃபர்ஸ்ட் வால்ட்டிங் பார்ட்னர் ஆக்சுவலி. அதை நம்ம காட்டிடுவோம். அதனால தான் நம்ம வந்து வால்ட்டிங்காகவே இருக்கக்கூடிய கம்பெனி அவங்க செபி அவங்கள தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதை நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் டிஸ்பிளேயும் பண்ணிடலாம். அந்த இமேஜையும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது சீக்வலுக்கு. தட்ஸ் வை வி வென்ட் வித் பெஸ்ட் ஆக்சுவலி. இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்கவங்க நம்ம போயிடணும். அவங்க அந்த இது இருக்கிறனால
chances of that happening is not possible. They can't take it because they have very stringent SOPs. இன்சூரன்ஸ் அவங்களும் போட்டு வச்சிருக்காங்க. மெரைன் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. மீனிங் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஓகே, அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபயர். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பார்ட்னர் பேர் அன்வீல் பண்ணலாமா இஃப் இன் கேஸ்? நாங்கள் பண்ண இன்சூரன்ஸ் பார்ட்னர் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ். ஓகே ஓகே. நாங்கள் பண்ணது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்காக. அந்த வால்ட்டை நம்ம லீஸ் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி டைப் பண்ணி அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டு வச்சுட்டாங்க. அது அவங்களோட தான். நம்ம அதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அது அவங்களுடைய பார்ட்னர், இது எங்களுடைய பார்ட்னர். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சுனாமி, ஃபயர், தெஃப்ட் எது நடந்தாலுமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம சேஃபாக கொடுத்துருவோம், கொடுக்க முடியும். அதுதான் அங்கே இருக்கிற ஹைலைட்டான விஷயம்.